நீட் தேர்வை முற்றிலுமாக எதிர்ப்பதாக கூறியுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நீட் பயிற்சிக்கான கட்டணம் மிகவும் அதிகம் என்பதால் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது போல் நீட் தேர்வையும் பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் புதிய விளையாட்டு வீரர்களுக்கான விடுதியை திறந்து வைத்து பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நமது விளையாட்டு பயிற்சி முறை 30 ஆண்டுகள் பின்தங்கி இருப்பதால் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒலிம்பிக் வீரர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களே, மகாராஷ்டிரா மாதிரி இருக்க மாநிலங்களே இன்டர்நேஷனல் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டாங்க. ஆனால் நமக்கான ஒரு விஷனே இல்லை. ஸ்போர்ட்ஸில் 8 to 18 ஒரு விஷனை உருவாக்கிட்டு இருக்கோம். 8 வயசில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் ட்ரக்ஸ் அதிகமாக இருக்கோ, அங்கெல்லாம் தேடி ஒரு 10 ஒலிம்பிக் அகாடமியை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கணும் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி வேர்ல்டு கிளாஸ் லெவலில் உருவாக்குறதுக்கான அனைத்து பணிகளும் ஆரம்பிச்சிருக்கோம். அதோடு சேர்ந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி எஸ்ஆர்எம் மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய காலேஜஸோட தமிழ்நாடு 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களை இது வரைக்கும் நம்ம சரியாக பயன்படுத்தலை. மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சரை பயன்படுத்தின அளவுக்கு பிசிக்கல் டீச்சர்ஸை நம்ம பயன்படுத்தலை. கல்வி முன்னேறி இருக்கு, பொருளாதாரம் முன்னேறிக்குங்கிற ஒரு ஊரில் இது வரைக்கும் ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் இன்னும் வாங்கலை. அப்போ நம்மளுடைய விஷன், நம்மளுடைய குறிக்கோள் எல்லாத்தையும் புதுசாக உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்லூரிகளிலும் எஸ்டிஐடி மூலம் இணைக்கணும். எஸ்டிஐடி மூலம் இணைத்து கிராமப்புறத்தில் இருக்கவங்கள பெரிய பெரிய ஸ்கூலில் அகாடமியில் கொண்டு வந்து அவங்களுக்கான பயிற்சியை இன்டர்நேஷனல் லெவலில் கொடுத்து, ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜில் அட்மிஷன் கரெக்டாக கொடுத்து அவங்கள ஒலிம்பிக்கில் போக வைக்கக்கூடிய ஒரு விஷனையும் ஒரு குறிக்கோளையும் முதல்ல உருவாக்கணும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் எஸ்ஆர்எம் இருக்க நிறுவனங்கள், பல்வேறு நிறுவனங்கள் ஸ்போர்ட்ஸுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷனில் கவர்மெண்ட்டும் இணையணும், பள்ளி கல்வித்துறையும் இணையணும், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இணையணும். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இங்கே ஒவ்வொரு விளையாட்டு இருக்கு. தஞ்சாவூரில் ஸ்பிரிண்டர்ஸ் இருப்பாங்க, நார்த் மெட்ராஸில் பாக்ஸர்ஸ் இருப்பாங்க, பாக்ஸிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த விதைகளை நாம் தேடி, எப்படி கிரிக்கெட்டில் ஒரு டோனியை ஜார்க்கண்ட்லேருந்து அந்த டீம் போய் தேடி கொண்டு வந்து, ஜார்க்கண்ட் ஒரு பின்னோக்கிய மாநிலம்னு பார்க்கல, கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டிஸ் கொண்டு வந்து கரெக்டான அகாடமியில் போட்டு ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது டோனி மூலம் பல வேர்ல்டு கப்பில் வின் பண்ண முடிஞ்சு. தமிழ்நாட்டை ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக, இந்தியாவிலே ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷனை உருவாக்க, இப்போ யூஎஸ்லாம் போனால் ஒலிம்பியன்ஸ் எல்லாம் காலேஜ்லேருந்து உருவாவாங்க. 18, 19 வயசு, 20 வயசுலேருந்தே காலேஜ். இன்னும் வரக்கூடிய ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா 2-3 காலேஜ் நடத்துகிறாங்க அமெரிக்காவில். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அமெரிக்காவில் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய குறிக்கோள் எஸ்ஆர்எம்லேருந்து இன்னும் 15 வருஷத்தில் ஒலிம்பியன் பிளேயர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு விஷனை எஸ்ஆர்எம்ல உருவாக்கணும்.